வணக்கம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றத்திற்காக ஒரு 5 பானங்கள் நீங்க டெய்லி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில அந்த டாக்ஸின்ஸ் அக்குமுலேட் ஆகாம இருக்கும். ஸோ நச்சு கழிவுகள் சேராம இருக்கும், குடல் ஆரோக்கியமும் மேம்படும். அந்த மாதிரி ஒரு 5 பானங்கள் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோவேரா. இது நமக்கு இன்னைக்கு வீட்டில் எல்லார் வீட்லையும் வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கை அகலத்துக்கு ஒரு கற்றாழையோடைய மடலை எடுத்துகிட்டு 2ஆக பிளந்து உள்ளே இருக்கிற அந்த ஜெல் போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு, அந்த குழகுழப்பான போர்ஷனை மட்டும் எடுத்து நல்லா 7 தடவை புது தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு, அந்த ஜெல்லோட கொஞ்சமாக நீங்கள் மோர் சேர்த்து மிக்சியில் அடித்து சால்ட் மாதிரி போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை எடுத்துக்கலாம். எடுக்கும் பொழுது உங்களுடைய கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அது கூடவே உங்கள் பாடியில் அசிடிட்டி, இன்னைக்கு நிறைய நோய்களுக்கு காரணம் ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை அதிகரிக்கிறது தான். அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு, அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜூஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகிறவங்க அடிக்கடி எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, எனக்கு சாப்பிட்டா செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனைக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலோவேரா ஜூஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த பானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொத்துமல்லி விதை, தனியா சீட்ஸோடைய ஊறல் நீர். இன்னைக்கு பித்தம் கம்மியாக இருக்கணும், பாடி ஹீட் குறையணும், பிபி நார்மலாக இருக்கணும், தைராய்டோடைய அளவு கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த கொத்துமல்லி ஊறல் நீர், தனியா சீட்ஸோட வாட்டர் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்துமல்லி விதைகளை எடுத்து 1-2 தட்டிட்டு, அது 2 பிளக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதை தட்டிட்டு ஒரு 200 ml தண்ணி விட்டு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் எந்திரிச்சு வெறுமனே அந்த தண்ணியை மட்டுமே வடிகட்டி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்கள் பித்தம் தன்னிலைப்படும், அதே உங்களுடைய ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எக்ஸசிவான பைல், பித்தத்தை வெளியேற்றுறதுக்கு, உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு, ஃபேட்டி லிவர் குறையறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சேர்த்து சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு பானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா. ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, அதோடு சேர்த்து ஒரு சின்ன உங்களுக்கு மஞ்சள் ஒரு 2 சிட்டிகை, கூட 2 சிட்டிகை மிளகுத்தூள், இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த புதினா பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் ரத்தத்தையும் சுத்திப்படுத்தும், உங்கள் கல்லீரல் கழிவுகளையும் முழுமையாக வெளியேற்றத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் ரத்தத்தில் கால்சியம் உடைய அளவு அதிகரிக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு செல்லுக்கும் போகக்கூடிய எனர்ஜி சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ உங்களை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த புதினா இஞ்சி சேர்த்த இந்த பானம். இதை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், புடலங்காயோடைய ஒரு சாறு நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் புடலங்காயை நான் பச்சையாக யூஸ் பண்ண சொல்கிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி காய்களில் நிறைய நமக்கு அந்த ரசாயன பொருட்கள்லாம் சேர்றதுனால கண்டிப்பாக ஒரு அரை வேக்காடாக புடலங்காயை நம்ம வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி ஒரு சூப் மாதிரி பண்ணிவிட்டு, கூட ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது உங்கள் கல்லீரல் கழிவுகளை வெளியேற்றி பித்தத்தையும் குறைக்கும், உடல் எடையையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த சூப் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாமே பண்ணுறோம் டாக்டர், ஆனால் இப்போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடல் எடை அதிகமாக இருக்குது,
வீக்கம் அதிகமாயிட்டே இருக்கு, இன்ஃப்ளமேட்டரி சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு, அடிக்கடி தலைவலி வந்துக்கிட்டே இருக்கு, ஒத்த தலைவலி வந்துக்கிட்டே இருக்கு, ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இல்லை, ஏதாவது ஒரு டீ மாதிரி நாங்கள் டெய்லி சாப்பிட்டா நாங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு டீ அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சன்ன லவங்க பட்டை ஒரு 2 சிட்டிகை வந்து பொடியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் 2 சிட்டிகை மிளகு தூளும் சேர்த்துக்கணும். அதை நல்லா கொதிச்சு அது உங்களுக்கு இறக்கி வச்சுட்டு ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 லெமன் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக தேன் கலந்து அந்த பானத்தை நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டே வரலாம். இது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 பானத்தில் ஆலோவேரா ஜூஸ் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி ஊறல் நீர் நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். புடலங்காய் சூப் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வீதம் எடுத்துக்கிட்டா போதுமானது. புதினா பானம் வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டா போதுமானது. இந்த சினமன் டீ, அதாவது சன்ன லவங்க பட்டையோடைய டீ நீங்கள் டெய்லியுமே கன்சியூம் பண்ணலாம். இந்த 5 பானங்களை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடலில் கண்டிப்பாக கழிவுகள் தேங்காது. அதன் மூலமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் முழுமையாக வெளியேற்றப்படும். இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்துக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.